வெல்கம் டு PyQTG. நாம இந்த வீடியோல NumPy இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அண்ட் ஃபில்டரிங் எப்படி வேல்யூவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் இண்டெக்ஸிங்? அக்சஸிங் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். ஒரு அரேல இருந்து ஒரு எலிமெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அல்லது எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம அக்சஸ் பண்றோம். அடுத்து ஸ்லைசிங், எக்ஸ்ட்ராக்டிங் சப் அரேஸ் யூசிங் ஸ்டார்ட், டாப் அண்ட் ஸ்டெப். இது நம்ம லிஸ்ட்ல படிச்சிருப்போம். ஸோ லிஸ்ட்ல இதே மெத்தட் தான், லைக் ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சப் அரேயை ஒரு மெயின் அரேல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பூலியன் இண்டெக்ஸிங், ஃபில்டரிங் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ். இங்க என்ன அப்படினா ஒரு அரேல இருந்து நாம என்ன பண்றோம், ஒரு பூலியன் இண்டெக்ஸிங்க மேக் பண்றோம் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். அந்த பூலியன் இண்டெக்ஸிங்ல இருந்து நாம வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நாம அதை எக்ஸாம்பிள்ல டீடைலா பார்க்கலாம். ஃபில்டரிங், செலக்டிங் தி ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் டைரக்ட்லி யூசிங் தி கண்டிஷன். சோ டைரக்ட்டா அந்த அரேல இருந்து சர்டன் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எலிமெண்ட்ஸ் ஃபெட்ச் பண்றோம். ஃபில்டரிங்க்கும் பூலியன் இண்டெக்ஸிங்க்கும் தேர் இஸ் a slight difference. அது நம்ம என்ன அப்படின்றத எக்ஸாம்பிள்ல டீடைலா பார்க்கலாம். நம்ம numpy இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் numpy as np. ஸோ இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரே எடுத்துக்குவோம். அரே np டாட் அரே ஆஃப் தென் அரேயோட வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இப்போ நம்ம இண்டெக்ஸ் பேஸ் படி வேல்யூ ஃபெட்ச் பண்ணுவோம். அப்போ பிரிண்ட் அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் 0. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ வேல்யூ 4 வேணும். அப்போ 4 எங்கே இருக்கும், 0, 1, 2, 3. அப்போ அரே ஆஃப் 3. அரே ஆஃப் 3னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ வேல்யூ இஸ் 4. இப்போ எனக்கு வேல்யூ 2 வேணும் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் என்ன, 1. இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ 2 டைமென்ஷனல் அரே நம்ம மேக் பண்ணுவோம். அரே 2D is equal to np டாட் அரே ஆஃப். ஸோ இங்கே 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 5, 6, 7, 8. ஸோ 4 வேல்யூஸ். அடுத்து ஒன் மோர் எடுத்துக்குவோம். 9, 10, 11 and 12. ஸோ இந்த 2 டைமென்ஷனல் அரேலேருந்து வேல்யூவை நம்ம இண்டெக்ஸ் பேஸ் படி ஃபெட்ச் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் அரே 2D ஆஃப் எந்த வேல்யூ நம்ம ஃபெட்ச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 ஃபெட்ச் பண்ணுவோம். ஸோ 5 எந்த ரோஸில் இருக்குது, 0 and 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது. ஓகே 1. தென் அடுத்து எந்த காலத்தில் இருக்குது, இது 0ன்ற காலத்தில் இருக்குது. ஓகே இது 0, 1, 2, 3. ஸோ காலம் 0ல இருக்குது. ஸோ 1 ஆஃப் தென் 0. ஸோ பாருங்க 2 and 5. ஸோ 2ன்றது ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரேயோட வேல்யூ. இந்த 5ன்றது நம்ம 2 டைமென்ஷனல் அரேயோட வேல்யூ. இப்போ எனக்கு வேல்யூ 10 வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எத்தனாவது ரோல் இருக்குது, 0, 1 and 2. ஸோ அப்போ செகண்ட் ரோல எத்தனாவது காலத்தில் இருக்குது, செகண்ட் காலத்தில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வேல்யூ செகண்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்குது 0 and 1. ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வேல்யூ 10ன்னு வரும். ஸோ வேல்யூ இஸ் 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல் அரேல வேல்யூவை நம்ம ஃபெட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஸ்லைசிங், எப்படி ஒரு சப் அரேயை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மெயின் அரேலேருந்து அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட், ஸ்டாப், தென் ஸ்டெப். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நாம ஸ்லைசிங் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைமென்ஷனல் அரே எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் அரே ஆஃப் எனக்கு இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல வேல்யூ 2ம் 3யும் வேணும். ஸோ 2ம் 3யும் வேணும்னா 2 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, இண்டெக்ஸ் 1ல் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டார்டிங் எனக்கு என்ன, 1. எண்டிங் எனக்கு என்ன, இது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. நான் இங்கே செகண்ட் அதாவது 2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், it will not work. Why? நமக்கு stop is not included. So stop is a exclusive. Start is inclusive. ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா 3ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 1ல் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இதுதான் 1வது இண்டெக்ஸ். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு. நெக்ஸ்ட் இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகும். பட் தேர்ட் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இப்போ 2, 3ன்னு பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க 2, 3. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த 2ல இருந்து எனக்கு 5 வரைக்கும் வேணும். அப்போ இதோட இண்டெக்ஸ் என்ன, இண்டெக்ஸ் 4. அப்போ நம்ம இண்டெக்ஸ் 5ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்க 1, 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் கொடுத்தோம்னா நமக்கு இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ நமக்கு எல்லா வேல்யூமே கிடைக்கும். இப்போ எனக்கு எல்லா வேல்யூமே வேணும் அடுத்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த 5 கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வெறும் எம்டியாக கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் எடுக்கும். இப்போ நீங்கள் எண்டிங் வேல்யூ அதாவது ஸ்டாப் வேல்யூவை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இண்டெக்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது கடைசி இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் அதே வேல்யூ தான் நமக்கு வரும்.
இந்த 2 3 4 5 பாருங்க, இங்கேயும் 2 3 4 5, இங்கேயும் 2 3 4 5. எனக்கு ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஸ்டார்ட்ல எம்டி மீன்ஸ் நீங்க ஃப்ரம் த பிகினிங் அன்டில் த எண்ட் வரைக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்க எல்லாமே அப்படியே அந்த ஃபுல் அரையுமே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா -1 ஓகேங்களா. இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வந்து எப்படி ஆகும், ரிவர்ஸ்ல போறீங்கன்னா இது -1 -2 -3 -4 அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இண்டெக்ஸ் பேஸ் படி பிரிண்ட் பண்ணுவோம். இங்க வந்து -1 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ 5 வந்து பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை. ஸோ பாருங்க வேல்யூ இஸ் 5. அதே மாதிரி இப்போ நாம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் வந்து எனக்கு எதுவுமே இல்லை, எண்டிங் எதுவுமே இல்லை, ஸ்டெப் வந்து -1. அப்போ ரிவர்ஸ்ல போகும். அப்போ நமக்கு வேல்யூ எங்கிருந்து பிரிண்ட் ஆகும் தெரியுமா, இந்த 5 4 3 2 1 அந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ பாருங்க 5 4 3 2 1. ஏன் அப்படின்னா இங்கிருந்து ஸ்டெப் இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேர்டு வேல்யூ வந்து ஸ்டெப் வந்து பை டிஃபால்ட் என்ன அப்படின்னா 1. பட் -1 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அது வந்து ரிவர்ஸ்ல போகும். ஸோ ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் த எண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைசிங் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மல்டி டைமென்ஷனல் அரேக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே என்ன பண்ணா அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம போகணும். நமக்கு ரோ வந்து 3 ரோஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோல ஸ்டார்ட் பண்ண சொல்றேன், எண்டிங் வந்து தேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ தேர்டுனா என்ன மீனிங்ஸ், இங்க வந்து நமக்கு ரோவே வந்து 0 1 2 தான் இருக்கு. பட் 3ன்னு கொடுக்குறேன். அப்போ 3 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட், பட் 2 வரைக்கும் அப்போ போகும். ஸோ அப்போ இட் இஸ் ஸ்டில் வேலிட். ஏன்னா நமக்கு வந்து 0 1 2 ஓகேங்களா. அப்போ 3 ரோஸ் இருக்கு. அடுத்து வந்து காலம் வந்து நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து 4 காலம்ஸ் இருக்கா, 0 1 2 3ன்னு இருக்கு. ஸோ நான் இப்போ எங்கே என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்றேன், எனக்கு வந்து இப்போ 2ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். அடுத்து எண்டிங் 4 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ 4ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், இந்த 4 இஸ் நாட் இன்க்ளூடட், பட் 3 வரைக்கும் வரும். அப்போ 0 1 2 3 நம்ம 2ல ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகும், இந்த 0 1 இங்கே வரும், அடுத்து 3 இங்கே போகும். ஸோ இந்த லாஸ்ட் 2 காலமும் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். Too many indices for array. Array 2D. நம்ம 2 dimensional arrayல அவுட்புட் பாருங்க 7 8 11 12. ஓகே, 7 ஏன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோல போக சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோ கிடையாது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எது, இந்த தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்தாச்சு. எண்டிங் வந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த ரோவும் நமக்கு இன்க்ளூடட் தான். ஓகே, அடுத்து வந்து காலம் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0 1 2 அப்போ இந்த இது ஓகேங்களா. ஸோ நான் பட் ரோ எந்த ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே வரைக்கும். அப்போ 2ன்றது எங்கே, இந்த 7. ஓகே, அப்போ 7ல இருந்து எது வரைக்கும், இந்த 8 வரைக்கும் மூவ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் 3 இருக்கு. ஸோ இட்ஸ் அ வேலிட் ஓகேங்களா. அப்போ 7 and 8. ஓகே, அடுத்து பாருங்க 11 and 12. ஸோ அதே மாதிரி தானே ரோ வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இன்னொரு ரோ நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த ரோவும் இன்க்ளூடட், இந்த ரோவும் இன்க்ளூடட். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 11 and 12. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே 2 மட்டும் கொடுக்குறேன். ஸோ அப்போ கிடைக்கும் நமக்கு இந்த 11 and 12 மட்டும் கிடைக்கும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்க 11 and 12 மட்டும் கிடைக்கும். ஈவன் 2 to 4க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், மேபி நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ என்ன நடக்கும், நமக்கு வந்து 10 11 12. ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ பாருங்க 10 11 12. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லைசிங் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப், அடுத்து வந்து ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப்பை வந்து ரிவர்ஸில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து செகண்ட் எலிமெண்ட்டாக வேணும் அல்லது தேர்ட் எலிமெண்ட்டாக ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்கிப்பிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 2 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க 10 and 12. ஏன் 10 and 12 நம்ம வந்து ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம் ஓகேங்களா, சீக்வன்ஸாக போகாமல் டபுளாக ஜம்ப் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால இப்போ இது விட்டுரும். அப்போ எனக்கு 10 அதுக்கு அடுத்து ஜம்ப் பண்ணிடும் செகண்டுக்கு, அப்போ வந்து 12. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பையில் வந்து ஸ்லைசிங் அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பூலியன் இண்டெக்ஸை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம பூலியன் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ சிங்கிள் டைமென்ஷன் நம்ம எடுத்துக்குவோம். இந்த அரையை நான் அரை பூலியன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அரை கிரேட்டர் தென் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கிரேட்டர் தென் 2ஆக இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும், மற்றது எல்லாம் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த அரை போல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அரை போல் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இது வந்து என்ன கிரேட்டர் தென் 2வா இல்லை, அப்போ ஃபால்ஸ். இது கிரேட்டர் தென் 2வா இல்லை, ஃபால்ஸ். இது கிரேட்டர் தென் 2வா, எஸ். அப்போ என்ன ஆகும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ட்ரூ. இந்த மாதிரி ஒரு அரையை வந்து ஃபார்ம் பண்ணும். லெட்ஸ் ட்ரை நவ். கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பாருங்க ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ அண்ட் ட்ரூ. ஸோ இதுதான் பூலியன் இண்டெக்ஸிங் அரே. இந்த பூலியன் இண்டெக்ஸிங் அரையை வச்சு இப்போ நாம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை வந்து நம்ம இப்போ ஃபெச் பண்ணலாம். எந்த வேல்யூவை, இந்த அரையில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரையோட வேல்யூவை வந்து நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸோ அரை ஆஃப் அரை பூல் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வரும். ஸோ இப்போ எதெல்லாம் ட்ரூ, இதில் 3 4 5 தானே ட்ரூ. இங்கே பாருங்க தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட், ஃபிஃப்த் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. இது மட்டும் தான் நமக்கு ட்ரூ. அப்போ என்ன ஆகும், இந்த தேர்ட் எங்கே இருக்குது, இந்த 3 4 5 இது மட்டும் தான் நமக்கு ஃபெச் பண்ணி இப்போ நமக்கு வேல்யூவாக வரும். லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே பாருங்க 3 4 5. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தென் 1ன்னு கொடுக்குறேன்.
ஸோ அப்போ என்ன நடக்கும், இன்க்ளூடிங் 2வும் நமக்கு வரும். 2 3 4 5. இப்போ நான் என்ன சொல்றேன், கிரேட்டர் தென் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ எல்லாமே ஃபால்ஸ். நமக்கு வந்து என்னவா இருக்கும், எம்டி அரேயா தான் வரும். ஸோ பாருங்க எம்டி அரே. ஸோ இப்படி தான் வந்து நீங்க பூலியன் இண்டெக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அது மூலியமா வேல்யூஸை வந்து நம்ம ஃபெச் பண்றது. நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஃபில்டர் பண்றது, டைரக்டா ஃபில்டர் பண்ணி வந்து நம்ம எலிமெண்ட்டை ஃபெச் பண்றது. இப்போ வந்து இந்த மாதிரி பூலியன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம டைரக்டா ஃபில்டர் பண்றது. பிரிண்ட் அரே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அரேயோட வேல்யூ கிரேட்டர் தென் 2ன்னு கொடுப்போம். ஸோ இங்க நம்ம வந்து அரே கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்தோம் அல்லது 5ன்னு கொடுத்தோம்ல, அப்போ ஒரு பூலியன் இண்டெக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ டைரக்டா அந்த கண்டிஷனை இங்க கொடுக்குறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 2 இருக்கிற வேல்யூஸை மட்டும் நமக்கு எடுக்கும். அப்போ என்ன ஆகும், 3 4 5 நமக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் எக்ஸிக்யூட். பாருங்க 3 4 5. ஓகேங்களா, இந்த 2 வந்து விட்டுருங்க. இது வந்து இங்க இருந்து பிரிண்ட் ஆகுது. இதையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்டா நம்ம வந்து ஃபில்டரை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த அரே வந்து நான் என்ன சொல்றேன், இப்போ எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணா, மாடுலர் டிவிஷன் 2 இஸ் ஈக்குவல் 0 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை மட்டும் எனக்கு எடு. அப்படின்னா என்ன, தோஸ் ஆர் த ஈவன் நம்பர்ஸ். இங்கே ஈவன் நம்பர்ஸ் எது, 2 and 4. 4 தான் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த ஈவன் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். பாருங்க 2 and 4. இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம், நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுப்போம். அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கும், 2 4 தவிர அப்போ 1 3 5 மட்டும் நமக்கு கிடைக்கும். லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க 1 3 5. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா இந்த கண்டிஷனை வந்து நீங்க கொடுத்து அதுல இருந்து வேல்யூ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்போ டபுள் கண்டிஷன் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றீங்க, அரேய இப்படி கொடுக்கலாம். அரே கிரேட்டர் தென் 2 அண்ட் அரே லெஸ் தென் 4 இப்படி வச்சுக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும், கிரேட்டர் தென் 2 அப்போ நமக்கு ஒன்று 3 கிடைக்கும். லெஸ் தென் 4 என்ன, ஒன்லி சிங்கிள் தான். அப்போ 3 வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். வேல்யூ 3 மட்டும் தான் நம்ம வரும். இப்போ என்ன பண்ணுவோம், லெஸ் தென் 6ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ எது கிடைக்கும், 3 4 5 வரும். 3 4 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரக்டாக ஃபில்டரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ணி ஃபெச் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே கண்டிஷனை வந்து நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரேக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை இப்போ வந்து எனேபிள் பண்ணிக்குவோம். ஸோ அரே 2D எடுத்துக்குவோம். இங்கே வந்து அரேக்கு பதிலாக அரே 2D. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஸோ அரே 2D கிரேட்டர் தென் 2ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட்டர் தென் 2 இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே எடுக்க சொல்லுவோம். அப்போ கிரேட்டர் தென் 2 எதெல்லாம் வரும், 3 4 5 6 7 அன்டில் எது வரைக்கும் 12 வரைக்கும் வரும். லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். ஸோ பாருங்க 3 4 5 அன்டில் 12 வரைக்கும். இதே இந்த டபுள் கண்டிஷனும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், கிரேட்டர் தென் 2 அண்ட் லெஸ் தென் 5ன்னு கொடுப்போமா, அரே 2D லெஸ் தென் 5. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோம். அப்போ என்னவாகும், கிரேட்டர் தென் 2 அண்ட் லெஸ் தென் 5 இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நமக்கு வரும். அப்போ எது 3 4 அது மட்டும் தான் நமக்கு வரும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. பாருங்க 3 and 4. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்பையில் வந்து ஸ்லைசிங் அண்ட் ஃபில்டரிங் அண்ட் கண்டிஷனல் ஃபில்டரிங் அண்ட் பூலியன் இண்டெக்ஸிங் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எப்போ நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் சில கண்டிஷனை நீங்கள் அப்ளை பண்ணி சில ஐட்டத்தை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஃபில்டரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு டேட்டாவை வந்து க்ளீனாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை வந்து நீங்கள் அப்புறம் மேனிபுலேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இந்த ஃபில்டரிங் அண்ட் ஸ்லைசிங்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.